வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூலியோட நியூரோ சயின்டிஃபிக் ரிவ்யூ. நான் டாக்டர் சதீஷ் விக்ரமாதித்யன். நான் ஒரு விஞ்ஞானி, மருத்துவர். குளோபல் யூனியன் ஆஃப் சயின்டிஸ்ட் ஃபார் பீஸுங்கிற ஒரு ஆர்கனைசேஷன், அதில் 10 ஆண்டுகளாக இன்டர்நேஷ்னல் டைரக்டராகிட்டு நான் பணிபுரிகின்றேன். பல நாட்கள் நான் நிச்சயமாக ரஜினி படத்தோட ஒரு ரிவ்யூ நம்ம செஞ்சு எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஒவ்வொரு வருஷமும் நான் நினைப்பேன், நிச்சயமாக இது இந்த படம் ரஜினி படம் பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கிறத விட முன்னாடி மாதிரி நல்ல நவரசமும் கலந்த நல்ல படைப்பாக இருந்திருக்கலாமேன்னு நினச்சிட்டே இருப்பேன். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் இது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, நம்ம நினைக்கிற அளவுக்கு, அதாவது நமக்கு எதிர்பார்ப்பை உண்டாக்குனதே ரஜினி அவர்கள் தான். ஏன்னா அவர் படத்துக்கு போனால் நம்ம அழுதுட்டு வர மாட்டோம். அதாவது ஒரு டிப்ரெஸ் ஸ்டேட்டில் விடவே மாட்டார். தைரியமாக இருக்கலாம். அவர் படத்தில் நிச்சயமாக நியாயம் தர்மம் வெல்லும் அப்படின்னு. அதே வெல்றது என்னமோ உண்மைதான், ஆனால் ரொம்ப சுலபமாக வெல்லும், ரொம்ப ஸ்டைலாக வெல்லும் நியாயம் தர்மம். அப்படி இருந்த ஒரு ரஜினிகாந்த் படத்துலேருந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடியதெல்லாம் ஒரே போராட்டம், ரொம்ப ரத்தம், வெட்டு, குத்து, கொலை. இதெல்லாம் நிச்சயம் நமக்கு தெரியும், வாழ்க்கையில் ஒரு பங்காக இப்போ இருக்குது. ஆனால் அதுவே வாழ்க்கை ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால தான் இந்த வாட்டி நான் என்னதான் இருந்தாலும் உடனே இது ஒரு ரிவ்யூ. நம்ம இந்த சமுதாயத்துக்கு நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் ரஜினிகாந்த் மூலியமாக நம்ம நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னு பல நாள் ஆசை. அதில் இன்றைக்கி எனக்கு கூலி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. ஏன்னா ரஜினிகாந்த் சார் அவர் நம்ம ஒரு சித்தராக வணங்குறோம். ஏன்னா இந்த மாடர்ன் வேர்ல்டில் நம்மலாம் சாதாரண ஒரு மாடர்ன் எண்ணங்களோடு தான் பிறந்து காலேஜெல்லாம் படித்து கீழ்ப்பாக்கு மருத்துவமனையில் படித்து மாடர்ன்னு சொல்கிறத பெருமையாக நினச்சி தான் வளர்ந்துட்டு இருந்தோம். அதாவது பாரம்பரியம் பற்றி ரொம்ப அறிவில்லை, பாரத தேசத்தின் பண்புகளை பற்றி அறிவில்லாமல் தான் காலேஜ் வரைக்கும் இருந்தோம். ஆனால் ஒரு நல்ல நேரத்தில் ரஜினிகாந்த் மாதிரி பல பேர் நம்ம கலாச்சாரத்தை பற்றியும் தெய்வ நம்பிக்கையை பற்றியும் நிறைய நல்லது சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான பங்கு வகிக்கிறது நம்ம ஐடலாக நம்ம அவரை ஒரு முன் உதாரணமாக நினச்சி ஃபாலோ பண்ணது ரஜினிகாந்த் அவர்கள் தான். அண்ட் ரஜினிகாந்த் அவர்கள் ஆன்மீகத்தை ஃபேஷனுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஆன்மீகத்தை தைரியத்தோடு இணைச்சாங்க, நம்பிக்கையோடு இணைச்சாங்க. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு சிறந்த மனிதர். அது ஒவ்வொரு வாட்டியும் முதல் நாள் நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கு வரைக்கும் குறையாமல் இருக்குது. அதே மாதிரி நம்ம பார்த்தோன்னா உலகமெங்கும் இது ஒரு ஃபெனாமினன், எவ்ரிபடி நோஸ் இட். பட் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபெனாமினன் ரஜினிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவங்களுக்கு நம்ம சரியாக கை கொடுத்தோமா? அதாவது மக்கள் நாம் நிச்சயமாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதுதான் நம்ம முன்னாடி நிற்கும். நம்ம என்ன சிந்திக்கிறோமோ, நம்ம என்ன கடவுள்கிட்ட வேண்டுகிறோமோ அதுதான் நம்ம முன்னாடி நிற்கும். யார் மேலேயும் நம்ம குற்றம் சொல்ல ஒரு சிந்தனை கூட இருக்கக்கூடாது. இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி படம், ரஜினியோட படம் எல்லாருக்கும் திருப்தி கொடுக்குற மாதிரி இருந்த படங்கள் இப்போ மிக குறைவாக ஆயிடுச்சு. அதாவது ரஜினி
காந்த் அவர்கள் அவங்களோட பாத்திரங்களை மிகவும் அற்புதமாக இன்னைக்கு வரைக்கும் ஆச்சரியப்பட மாதிரி இருக்குது அவர் செய்கிறதெல்லாம். 75 வயசில் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். அதில் எந்தவித குறைபாடும் இல்லை நம்ம வந்து அதில் வந்து பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவர் இந்த நியூ ஜென்ரேஷன் ஃபில்ம்னு சொல்லிட்டு மகா மோசமான சீன்ஸ், அதாவது இருட்டிலேயே படத்தை பார்க்குற மாதிரி இருக்கு. இதை வந்து எந்த காலத்துலேயும் நம்ம வந்து அதை வந்து சாதாரண ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய ஒரு படமே கிடையாது. கடந்த 5 படங்கள் எல்லாம் படம் ஓடணுன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்தாலே போதும். நிச்சயமாக நல்ல கதை கருத்து, அதுக்கு தான் நம்ம போகிறோம். ஏன் ரஜினிகாந்த் அவர்கள் தனித்துவம் படைத்த ஒரு மனிதராக திகழ்ந்தார்? ஏன்னா வந்து அவர் படங்களில் வந்து நம்பிக்கை, உண்மை, தர்மம் ஜெயிக்கும். அதுவும் ஸ்டைலாக ஜெயிக்கும். கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறது வந்து வாழ்க்கையில் தான் பார்க்குறோமே. நிச்சயமாக தர்மம் வெல்லும். ஆனால் தர்மம் ஸ்டைலாக, சுலபமாக, அழகாக வெல்லணும். ஸ்டைல், அதனால தானே ரஜினிகாந்த் ஸ்டைல். ரஜினிகாந்த் வந்து கோடாரி பிடிச்சிக்கிட்டு, சுத்தியில் வச்சுக்கிட்டு, கத்தி வச்சுக்கிட்டு, குத்திக்கிட்டு, வெட்டிக்கிட்டு, சாய்க்கிறது, இட்ஸ் நாட் ஹிஸ் ஸ்டைல். ஸோ தி நியூ ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சில டேரக்டர்ஸ் வந்துட்டு அவங்க அறிவுக்கு சிறந்ததாக அவங்க சில ரோல்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து இது நம்ம தலைவருக்கு தேவையே கிடையாது. இப்போ கலெக்ஷன் நிச்சயமாக மாடர்ன் டெக்னாலஜிலாம் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுக்கிறாங்க. ஆனால் கதை இல்லாமல் அதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக மக்களை வந்து அப்படியே ஒரு அலர்ட் ஸ்டேஜில் வைக்கிறதுக்கு வயலன்ஸ் யூஸ் பண்ணப்படுறது. கதை இல்லாததை மறைக்கிறதுக்காக, டைமை வந்து கடத்துறதுக்காக 1000 பேர் இருந்து குடவுனில் சண்டை போடுற மாதிரி ஒருத்தனை வெட்டுறது. ஸோ என்னாச்சு, நம்ம பிரெயின் என்ன பண்ணுது, அட் ஸ்பெசிஃபிக் டைம்ஸ் எக்ஸாக்டாக ஜஸ்ட் அதில் மட்டும் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி சீன்ஸை வந்து கடத்திக்கிட்டே இருக்கிறது. அது வந்து நேச்சுரலாக வந்து வயலன்ஸில் தானே, வயலன்ஸ், மர்டர், இந்த மாதிரி த்ரில்லர்ஸில் வந்து இப்படியே ஜனங்க வந்து அந்த ஹாலிஸ்டிக் பிக்சர் வராது. அந்தந்த சீன்லேருந்து அவன் எப்படி எஸ்கேப் ஆகுறான் அப்படிங்கிறது மட்டும் கவனத்தில் இருக்கிறதுக்காக கதை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி கடத்தல் கும்பல், மாஃபியா, இதை சார்ந்தே இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு ராங் கட்டமைப்பு. அதாவது இந்த மாதிரி கேங்ஸ்டர் படம்னா நல்லா ஓடுது, ஏன்னா கதையே தேவையில்லை. அவங்க கேங்ஸ்டர் படத்தில் தான் எப்போவுமே ஓடுற மாதிரி பிரச்சனை, இதையே காமிச்சிட்டு இருந்தால் ஓடிடும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் சில டேரக்டர்ஸ் கிளம்பியிருக்காங்க. நிச்சயமாக அவங்க வந்து எனிபடி வில் வாண்ட் டு மேக் மனி, அது தப்பே கிடையாது. ஆனால் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சிறந்த கதை, சிறந்த நவ ரசமான அம்சங்கள் எல்லாம் நிறைந்த ஒரு படம் எடுக்கக்கூடிய பல டைரக்டர்ஸ் இருக்காங்க. நிச்சயமாக ஒருத்தரால் முடியலன்னா ஒரு கூட்டு முயற்சி நிச்சயமாக தேவைப்படும். தேவையே இல்லை. அதாவது இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரே பேட்டர்ன் எல்லா ஹீரோஸும், டாப் ஹீரோஸ் எல்லாம் வந்து தே கோயிங் சேம் பேட்டர்ன். இது வந்து சக்ஸஸ் கிடையாது ஆக்சுவலாக. அண்ட் ரஜினிகாந்துக்கு இது அப்ளையே ஆகாது. ரஜினிகாந்தோட எல்லா ரசிகர்களும் எப்படி அதை சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஏன்னா தலைவர் வந்து நிச்சயமாக நல்லதை தான் செய்வார், நல்லது தான் சமூகத்துக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம போகிறோம். நிச்சயமாக அவரும் வந்து அவருக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம தான், அதாவது ரஜினிகாந்தோட ரசிகர்கள் நிச்சயமாக அவருக்காக வேண்டி, அவர் உடல் நலம் மட்டும் இல்லாமல் அவர் மனநலமும் மிக சிறப்பாக இருக்கணும். பிறகு நம்ம பிரார்த்தனை அது வந்து நிச்சயமாக அவரை சேரும். அதை எண்ணி நம்ம வந்து கட்டாயம் சில முயற்சிகள் எடுக்கணும். அடுத்த படமும் இந்த அளவுக்கு கொடூரமாக
இந்த அளவுக்கு ஒரே கலையபரமாக இருக்கக்கூடாது. ரஜினி படம் வந்து நிச்சயமாக ஒரு பாஷா, எல்லாரும் வந்து பாஷா தான் ஸ்டாண்டர்டாக கம்பேர் பண்ணுறாங்க. பாஷா, அப்புறம் வந்து உழைப்பாளி, முத்து, மாப்பிள்ளை, எவ்வளோ நல்ல படங்கள். சிவாஜி கூட நல்லா இருந்தது. கதை வந்து இப்போ வந்து இருட்டிலே பார்க்குறோம். நம்ம தேட்டருக்குள்ளே போனோன்னா ஒரு கலர் ரஜினி வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த பாட்டும் இயற்கையோட, எங்கே இருக்குது இயற்கையே இல்லை. எல்லாம் வந்து மாஃபியா, இருட்டறை, குடம். இதில் படம் பார்த்தே இப்போ லைட் மேனுக்கெலாம் வேலை இருக்கானே தெரில. படத்தில் வந்து என்ன வாட் ஆர் தே டூயிங்? சினிமாட்டோகிராஃபிலாம் ஒன்றுமே இல்லை. இருட்டு ஷேட்லேயே நீங்கள் பாருங்கள். ஒரு கூகுள் போஸ்டர் மேப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபுல் ஆஃப் டார்க்னஸ், லைட்டே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு இருள்லேருந்து நம்ம எல்லாரும் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்காக வேண்டி அடுத்த படம் கொடூரமான காட்சிகள் வைக்க கூடவே கூடாது. அது தேவையே இல்லை. அது ரொம்ப அழகான ஒரு என்டர்டெய்னர். சண்டை தேவை டெஃபினட்டாக எல்லாருக்கும். நோபடி நம்மளாம் வந்து இப்போ பழைய காலத்து வந்து இப்போ சிவாஜி காலத்தில் இல்லை அதுக்கு முன்னாடிலாம் போய் நான் பார்த்துருக்கேன். அம்மா அப்பாலாம் டிக்கெட் கொடுத்து அழுதுட்டு வருவாங்க. ஏன்னா அவ்வளோ நல்லா எமோஷ்னலாக இருக்குது, கனெக்ட் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. பட் நம்மலாம் அந்த கேட்டகரியில் அப்போயே நமக்கு பிடிச்சது வந்து எம்ஜிஆர் படம். அப்புறம் எம்ஜிஆர் படத்துக்கு அப்புறம் கமல்ஹாசன் படம்லாம் அந்த காலத்தில் எவ்வளோ நல்லாயிருக்கும். எவ்வளோ இன்னோவேஷன் அதில். அவர் வந்து ஆக்ஷன், நவரசமும் இருக்கும், காதல், சிரிப்பு. கமல்ஹாசன் அவர்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் தசாவதாரம், இதெல்லாம் வாட் பியூட்டி. அதில் எவ்வளோ இன்டெலிஜென்ஸ். அவ்வை சண்முகி வெரி இன்டெலிஜென்ட் ஆக்டர். அவருக்கெல்லாம் வந்து விக்ரம் மாதிரி ஒரு படம் தேவையே கிடையாது. வைலன்ஸ் வச்சு நிரப்பி அது வந்து சம்பாதிக்கிறது அது திறமை இல்லையே. எனிபடி கேன். நம்ம வந்து இப்போ இளம் டைரக்டர்ஸ் நிச்சயமாக இதை கருத்தில் கொள்ளணும். இது வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனின் கண்ணோட்டமாக நம்ம இப்போ பார்க்குறோம். ஆனால் ஒரு மருத்துவர், நான் வந்து சென்னையில் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை காலேஜில் தான் படித்தது. அந்த காலத்தில் தீபாவளி, பொங்கல் எப்போ ரஜினிகாந்த் படம் ரிலீஸ் ஆனாலும் ஃபஸ்ட் ஷோ நம்ம பார்க்குறது எவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்ம போயிட்டு வரும்போது அந்த திருவிழா பூர்ணத்துவம் அடையும். அப்படி தான் நல்ல மங்களகரமாக ரொம்ப அழகாக இருக்கும்.